நம்முடைய வாழ்க்கையில விசுவாசம் மிகப்பெரிய ஒரு திறவுகோலா இருக்கு. விசுவாசமே திறவுகோல். காரணம், எபிரேய ஆக்கியோன் எபிரேயர் 11 அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்தில் இவ்வாறாக கூறுகிறார், விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். அந்த 11வது அதிகாரம் முழுவதும் நாம் வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால், ஒவ்வொரு பரிசுத்தவான்களுடைய விசுவாச ஓட்டத்தினுடைய அளவு, எவ்வாறாக விசுவாசத்தில் ஓடினார்கள், எவ்வாறாக விசுவாசத்தை ஓடி ஜெயித்தார்கள் என்று கூறிவிட்டு வருகிற அந்த இடைப்பட்ட அந்த வசனத்தில் தான் இவ்வாறாக கூறப்பட்டிருக்கிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். அப்படி என்றால் ஆண்டவரை பிரியப்படுத்தணும்னாலே நமக்கு தேவை விசுவாசம். நான் ஆண்டவரை பிரியப்படுத்தணும், என் மேல ஆண்டவர் எனக்கு பிரியமா இருக்கணும் அப்படின்னாலே நீங்க ஆண்டவர் மேல வைக்கக்கூடிய அந்த விசுவாசத்தினுடைய அளவை பெருக பண்ணணும். எனக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் நம்முடைய விசுவாசத்தின் அளவையும் தேவன் மேல் எவ்வளவு விசுவாசம் வைக்க வேண்டும் என்பதையும், விசுவாசத்தினாலே தேவனை பிரியப்படுத்தி எவ்வாறாக ஆசீர்வாதங்களையும் அற்புதங்களையும் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை குறித்து நாம் சற்று நேரம் தியானிக்க போகிறோம். வேதாகமத்தின் அடிப்படையில விசுவாசிப்பதற்கு அஸ்திபாரமாக காணப்பட்ட ஒன்று என்னவென்று சொன்னால், தேவன் சொல்வதை அப்படியே கேட்டார்கள், அப்படியே கீழ்ப்படிந்தார்கள், அப்படியே விசுவாசித்தார்கள். தேவன் அவர்களுக்கு அற்புதத்தை செய்தார். ஆதி நாட்களிலே தேவன் ஆபிரகாமை அழைத்த பொழுது அவனுடைய கையில வேதாகமம் இல்லை. ஆனால் தேவன் சொன்ன வார்த்தை அவனுடைய மனதிலே ஆழமாய் காணப்பட்டது. அந்த வார்த்தையை விசுவாசித்தான். அந்த வார்த்தையை விசுவாசித்து அவருக்கு பின் சென்றான். அற்புதங்களையும் ஆசீர்வாதங்களையும் அவன் பெற்றுக்கொண்டான். விசுவாசத்தினுடைய அடிப்படையின் பின்பகுதி என்ன காணப்படுகிறது சொன்னால், தேவனுடைய வார்த்தையின் மீது நீங்கள் வைக்கிறதான நம்பிக்கை உங்களுடைய விசுவாசத்தின் அளவை பெருகப்படும். அந்த இடங்களிலே சீஷர்கள் கேட்டார்கள், ஆண்டவரே எங்களுடைய விசுவாசத்தை வர்த்திக்கப்படும். சில இடங்களிலே சில நபர்கள் கேட்டார்கள், ஆண்டவரே எங்களுடைய அவிசுவாசம் நீங்கும்படி எங்களுக்கு உதவி செய்யும். அப்படி என்றால் ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்வதற்கும் அற்புதங்களை பார்ப்பதற்கும் அடிஸ்தானமே விசுவாசம் என்பதிலே அடங்கி இருக்கிறது. தேவன் அழைக்கிறார் ஆபிரகாமை. அவருடைய கையில எந்த விதமான தீர்மானமோ தம்மை பின்பற்றும்படி அவர் அழைக்கும் பொழுது தேவன் உண்மையிலே தன்னை அழைக்கிறாரா, அது உண்மைதானா என்று அறிந்து கொள்வதற்கு அவன் கையில எந்த விதமான ஒரு சான்றும் இல்லை, வேதாகமும் அவன் கையில் இல்லை. ஆனா ஒன்றே ஒன்று மாத்திரம் இருந்தது, அவர் கூறினதான அந்த சப்தம், அவனை அழைத்ததான அந்த வார்த்தை. அந்த வார்த்தையை பிடித்திருந்ததுனால்தான் விசுவாசித்து அவன் முன்னோக்கி அவன் கடந்து செல்வதை நாம் பார்க்க முடிகிறது. எனக்கு பிரியமானவர்களே, அந்த விசுவாசம் கேள்வினாலே வரும், கேள்வி வேத வசனத்தினாலே வரும். விசுவாசத்திற்கும் வேத வசனத்திற்கும் சம்பந்தம் மிக ஆழமாக இருக்கிறது. வேதாகமத்தை வாசிக்க 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 உங்கள் விசுவாசத்தினுடைய அளவு பெருகிக் கொண்டே போகும். ஒவ்வொரு நாளும் விசுவாசத்தினுடைய அளவு பெருக வேண்டும். இன்றைக்கு இருப்பது போல் அல்ல, நாளைக்கு விசுவாசத்தின் அளவு இன்னும் பெருக வேண்டும் என்று சொன்னால், ஆண்டுடைய வேதத்தை நான் விசுவாசித்து கீழ்ப்படித்தால் மட்டுமே அந்த விசுவாசத்தினுடைய அளவு நமக்கு பெருகுவதாக காணப்படும். அநேக நேரங்களிலே நம்முடைய விசுவாசத்துக்கு எதிரி யார் என்று சொன்னால் நம்முடைய காரணங்கள் என்று சொன்னால் சாக்கு போக்குகள். ஆண்டவரே அது அப்படியா இருக்கும், இது இப்படியா இருக்கும், இது என்னுடைய இயலாமை. விசுவாசத்தை நாம் காரணங்களை வைத்து நாம் தேவனை நம்பக்கூடாது. இது காரணங்களுக்கு அப்பாற்பட்டது. விசுவாசம் என்பது நாம் காண்கிற காரணங்களுக்கும் அப்பாற்பட்டது. இது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு நீங்க காரணங்களையும் காரணிகளையும் வைக்காமல், என்னுடைய விசுவாசம் என்னை சூழ்ந்திருக்கிற சகல காரணங்களுக்கும் அப்பாற்பட்டது என்று நாம் எண்ண வேண்டுமா? அதாவது எபிரேயர் 11 அதிகாரத்துல நாம் விசுவாச வீர பட்டியலை நாம் பார்க்கும்போது அத்தனை நபர்களுக்கும் காரணங்களும் காரணிகளும் காணப்பட்டது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சாக்கு போக்கு காணப்பட்டது. ஆனால் அவர்கள் அத்தனையும் ஜெயித்தார்கள். எனவே தான் விசுவாச வீர பட்டியலிலே அவருடைய பெயர்கள் பதிக்கப்பட்டதை நாம் பார்க்க முடிகிறது. இன்றைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து ஆண்டவர் கேட்கக்கூடிய ஒரு கேள்விதான், நீ விசுவாசிக்கிறாயா? நம் வாயிலிருந்து அறிக்கை பண்ண வேண்டும், ஆம் ஆண்டவரே மெய்தான், நான் உம்மை விசுவாசிக்கிறேன்.
யாத்ராகமத்தின் புஸ்தகம் 14வது அதிகாரத்தை நாம் வாசிக்கும் பொழுது, கர்த்தர் எகிப்தில் செய்த மகத்தான கிரியைகளை இஸ்ரவேலர்கள் கண்டார்கள். அந்த வசனத்துடைய பின்பகுதிதான் இங்க ஆராய்ந்து பார்க்கும் பொழுது, மோசேக்கு கூட அவிசுவாசம் காணப்பட்டது. ஆண்டவரே, அவர்கள் என்னை நம்பார்கள், அவர்கள் என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், எப்படி எகிப்திலே இந்த அற்புதங்கள் நடக்கும் என்கிற கேள்விக்குறி மோசேக்கு காணப்பட்டது. இஸ்ரவேல் ஜனங்கள் உண்மையிலேயே அவருடைய வசனத்துக்கும் வாக்குத்தங்களுக்கும் மோசேக்கும் செவி கொடுப்பதற்கு யோசித்திருப்பார்கள். யாரோ தெரியவில்லை, நம்மளை இங்கே அழைத்து கொண்டு போவோம் என்று சொல்கிறார், யாரென்றே தெரியவில்லை என்று சொல்லி விசுவாசத்தில் ஒரு கேள்விக்குறி வைத்திருக்கலாம். ஆனால் நல்லா புரிஞ்சுக்கணும், அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தர் எகிப்திலே செய்த மகத்தான கிரியைகளை இஸ்ரவேலர்கள் கண்டார்கள். இது நிமித்தம் கர்த்தர் பேரிலும் மோசே பேரிலும் விசுவாசம் வைத்தார்கள். எவ்வளவு ஒரு ஆழமான வசனம் பாருங்க. கர்த்தர் பேரிலையும் தேவனால் அனுப்பப்பட்ட ஊழியக்காரன் பேரிலையும் ஜனங்கள் விசுவாசம் வைப்பதற்கு அடிஸ்தானமாய் காணப்பட்டது என்னவென்று சொன்னால், கர்த்தர் செய்த கிரியைகளை கண்டார்கள். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை சுற்றிலும் செய்கிறதான மகத்துவமான கிரியைகளை நீங்க பார்க்க பார்க்க பார்க்க, கண்ணார பார்க்க 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 உங்களுடைய விசுவாசத்தினுடைய அளவு கர்த்தர் பேரில் அதிகமாக பெருக வேண்டுமா? அதையே அப்படியே இந்த புதிய ஏற்பாட்டில் யோவான் சுவிசேஷம் 2வது அதிகாரத்தில் நீங்கள் பார்ப்பீங்கன்னு சொன்னால், தேவன் செய்ததன் முதல் அற்புதமாகிய கானாவூர் திருமணத்திலே தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினதை சீஷர்கள் கண்டார்கள், விசுவாசித்தார்கள், அதிகமா விசுவாசம் வச்சாங்க. இயேசு மேல அதிகமா விசுவாசம் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பாருங்க, இந்த யோவான் சுவிசேஷம் 2வது அதிகாரத்துல பார்க்கும்போது, இயேசுவும் சீஷர்களும் கானாவூர் திருமணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். இயேசு செய்த அற்புதத்தை கண்ட பொழுது அவர்கள் விசுவாசத்தின் அளவை இயேசு மீது அதிகரிக்க வைத்தார்கள். இப்ப நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, உங்களுடைய விசுவாசம் இயேசு மீது வைப்பதற்கு கர்த்தர் செய்கிற கிரியைகளை நீங்க பாருங்க. வேதாகமத்தில் கர்த்தருடைய கிரியைகளையும் அவர் செய்த மகத்துவமான அற்புதங்களையும் அதிசயங்களையும் கண்டு சொல்லணும். ஆண்டவரே, நீர் அவங்களுக்கு செய்தீரே, ஆண்டவரே இவர்களுக்கு செய்தீரே, ஆண்டவரே அவர்களுக்கு செய்தீரே, எங்களுக்கு நீ செய்ய வல்லவர் என்று சொல்லி அந்த கர்த்தருடைய கிரியைகளை கண்டு விசுவாசிக்கும் பொழுது நிச்சயமாகவே தேவன் நம்முடைய வாழ்க்கையிலையும் அவர் அற்புதங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். மத்தேயு சுவிசேஷம் 9வது அதிகாரம் அதனுடைய 22வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, அந்த பெரும் வாளுள்ள ஸ்திரீ தன்னுடைய தனக்கு சுற்றிலும் காணப்பட்ட காரணங்களையும் காரணிகளையும் வைத்து இயேசுவை பின்தொடர்வதற்கு யோசித்திருக்கலாம். ஐயோ, இவ்வளவு ஜனக்கூட்டம், எவ்வாறாக நான் இயேசுவை போய் நெருங்கி கிட்ட சேருவது? ஐயோ, இத்தனை ஜனக்கூட்டத்திற்கு மத்தியிலே எனக்கு இருக்கிற வியாதி, அருவருக்கப்பட்ட வியாதி, எப்படி நான் இயேசுவை போய் சந்திப்பது? நன்றாக வாசித்து பார்த்தேன் சொன்னால், அவள் இயேசுவை கண்டால் இயேசுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொடுவேன் என்கிற ஒரு விசுவாசத்தை அவருக்கு கொண்டு வந்தால், தொட்டால் இயேசுவிடமிருந்து வல்லமை புறப்பட்டது, அற்புதத்தை பெற்றுக்கொண்டார். ஆனால் இயேசு திரும்பி கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? என்னை தொட்டது யார் என்று சொல்லி கேட்டுவிட்டு அவளுக்கு சொன்ன ஒரு வசனம் என்னோட சொன்னார், உன் விசுவாசமே உன்னை ரட்சித்தது. அந்நேரமே அவள் சொஸ்தமானார். கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதர சகோதரி, உன்னுடைய விசுவாசமே உன்னை ரட்சிக்க வல்லது. விசுவாசத்தை பெருக பண்ண ஆபத்தில் இருந்தும், வியாதியில் இருந்தும், கண்ணீரின் பள்ளத்தாக்கில் இருந்தும், மரண போராட்டங்களில் இருந்தும், பல ஆண்டுகளாக போராடி கொண்டிருக்கிற பிரச்சனைகளில் இருந்தும் வெளிவருவதற்கு அடிஸ்தானமா இருப்பது விசுவாசமே. அதனால்தான் இயேசு கிறிஸ்து 12 வருடம் நீ போராடி கொண்டிருந்த அந்த பிரச்சனையிலிருந்து நீ விடுதலை பெற்றதற்கு காரணம் என்னவென்று தெரியுமா? உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நீ விசுவாசம் இல்லாம கூட்டமா இது எப்படி ஆகும், இது எப்படி சாத்தியமாகும், நான் எப்படி இயேசு பக்கம் நெருங்கி வர, அவர்கிட்ட அற்புதம் எனக்கு கிடைக்குமா, இல்ல என்ன விடுவாங்களா, ஜனக்கூட்டத்தில் நான் போக முடியுமா, இல்ல அவர்கிட்ட பேச முடியுமா, இதையெல்லாம் எல்லா காரணங்களையும் புறந்தள்ளி விட்டு நான் இயேசுவின் வஸ்திரத்தையாவது தொடுவேன் என்கிற விசுவாசம் இருக்கு பாத்தீங்களா? இயேசு கிறிஸ்து அந்த விசுவாசத்தை பார்த்தா சொன்னாரு, ஸ்திரீயே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அந்நேரமே அவள் சொஸ்தமானாளாம். அதே மத்தேயு சுவிசேஷம் 15வது அதிகாரம் 28வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீங்க சொன்னால், ஒரு கானானிய ஸ்திரீ இயேசு கிறிஸ்துவை பின்தொடர்ந்து போகிறார். இயேசுவே எனக்கு இறங்கும், இயேசுவே எனக்கு இறங்கும். ஈவன் சீஷர்கள் கூட
இயேசுக்கு ரெக்கமெண்ட் பண்றாங்க, இயேசுவே இவன் நம்மை பின்தொடர்ந்து வருகிறாரே, இவனுக்கு ஏதாவது ஒன்று செய்யும் என்று சொல்லி. இயேசு கிறிஸ்து ஒன்றும் செய்வதாக இல்லை. அவர் சொன்ன ஒரு வாக்கு என்ன தெரியுமா? பிள்ளைகளின் அப்பத்தை நான் நாய்களுக்கு கொடுப்பதில்லை. ஆனால் இவருடைய விசுவாசத்தை பாருங்கள். ஆமாண்டவரே மெய்தான், ஆனால் அந்த மேஜையிலிருந்து வரக்கூடிய அந்த துணிக்கைகள் கூட அந்த நாய்க்குட்டிகளுக்கு உதவுமே என்று சொல்லுகிற அந்த வார்த்தையை இயேசு கேட்ட பொழுது சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுள். அந்நேரமே அவருடைய மகள் சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தை பெற்றுக் கொண்டார். விசுவாசம் விரும்புகிறதை கொண்டு வரும். இதைத்தான் நம்ம இரண்டாவது சொல்ல விரும்புகிறேன். விசுவாசம் நாம் விரும்புகிறதை கொண்டு வரும். நீ விரும்புகிறபடி ஆக கடவது என்று சொன்னதற்கு காரணம் ஒன்றே ஒன்றுதான். சீசர்களோ யாரோ ரெக்கமெண்ட் பண்ணதோ இல்லை இயேசு பரிதாபப்பட்டு பண்ணதாக இங்க சொல்லப்படவில்லை. அவருடைய விசுவாசத்தின் அளவு பெரிதாய் காணப்பட்டது. இயேசு காணாதவர் போல் போனாலும், இயேசு அப்புறம் போகிறவர் போல் காணப்பட்டாலும், என் விசுவாசத்தை நான் இயேசு மேலேயே வைப்பேன். இயேசுதான் என்னுடைய கான்சென்ட்ரேட், இயேசுதான் என்னுடைய நோக்கம். அவரையே நோக்கிக்கிட்டே இருப்பேன். பக்கத்துல காணப்படுற இடைஞ்சல்களையோ, அவர் என்கிட்ட காணாம போறாரே, இனிமே நான் இயேசுவை பின்தொடர்ந்து போய் என்ன பிரயோஜனம்? இத்தனை வருஷம் இயேசு போய் நான் என்னத்தை பார்த்தேன் அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியில நீங்க இருக்கிறீங்களா? இன்றைக்கு உங்க விசுவாசத்தின் அளவை பெருக பண்ணுங்க. அவர் காணாதவர் போல் இருந்தாலும் உங்களுடைய விசுவாசத்தை பெரிதாக்குங்க. நிச்சயமாக இந்த வசனம் இன்னைக்கு உங்களுக்கு கிரியை செய்யும். நீ விரும்புகிறதை கர்த்தர் உனக்கு நிறைவேற்றி கொடுப்பார். கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரி, எத்தனையோ வருஷக்கணக்காய் போராடி நான் ஆண்டவர்ட்ட போகாத கோயில் கிடையாது, நான் கேட்காத ஜெபம் கிடையாது, வடிக்காத கண்ணீர் கிடையாது என்று சொல்லி நீ கூறிக்கொண்டிருக்கிறாயா? ஆண்டவர் உன்னை பார்த்தா சொல்றாரு, உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி நான் உனக்கு செய்வேன். எவ்வளவு பெரிய வாக்குறுதி பாருங்க. இந்த வசனத்தை வாசித்த உடனே என் விரும்புகிறத கர்த்தர் எனக்கு செய்யணும்னாலே என் விசுவாசத்தின் அளவை பெருகப்படும். சங்கீதத்தில் சொன்னது போல, அவர் உன் மன விருப்பத்தின்படி உனக்கு தந்தரளி. மன விருப்பத்தை நிறைவேற்றுகிற தேவன் நம்முடைய விசுவாசத்தின் அளவையும் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். விசுவாசத்தின் நம்ம பெருக பண்ணுவோம். விரும்புகிறதை நம் ஆண்டவரிடத்திலிருந்து நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். மார்க் என்ற சுவிசேஷம் 4 அதிகாரம் 40வது வசனத்துல சீசர்களோடு கூட அந்த பிரயாணப்படுகிற கடற் பிரயாணத்துல சீசர்கள் பயந்தார்கள். காற்றையும் கடலும் கொந்தளிக்கிறதை பார்த்து சீசர்கள் அதிகமாய் பயந்தார்கள். இயேசு கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? ஏன் பயந்தீர்கள்? ஏன் விசுவாசம் இல்லாமல் போயிடுச்சு? மூன்றாவது நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களை சுற்றிலும் காணப்படுகிற பயத்துக்கு காரணமே உங்களுடைய அவிவிசுவாசம், உங்களுடைய விசுவாச குறைச்சல். இப்படி ஆயிருமோ, இப்படி நடந்துருமோ, போன வருஷம் நடந்தது போல இப்பவும் நடந்துருமோ, போன மாசம் நடந்தது போல இப்பவும் நடந்துருமோ, என் எதிர்காலம் ஒரு கேள்விக்குறியாகுமோ? இந்த அவிவிசுவாசம் உங்களுக்கு பயத்தை கொண்டு வரும். அதனால்தான் இங்கே வசனம் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு சொன்ன காரியம், ஏன் பயந்தீர்கள்? ஏன் விசுவாசம் இல்லாமல் போயிற்று? எத்தனை காரியங்களே விசுவாசம் இல்லாமல் போக போய் தான் உங்களையும் என்னையும் பயம் சூழ்ந்து கொள்கிறது, பயம் ஆட்கொள்கிறது. ஐயோ, இதிலிருந்து நான் எப்படி விடுதலை ஆவேன்? என்னை சுற்றும் ஒரு இருள், ஒரு காரிருள் போன்று சூழ்ந்து இருக்கிறதே. அவிசுவாசம் பயத்தை கொண்டு வரும். நீங்க சீசர்கள் கேட்டாங்க பாருங்க, மத்தேயு 9 அதிகாரம் 24வது வசனத்துல ஒரு அசுத்த ஆவி பிடிச்சவனை சீசர்கள்கிட்ட கொண்டு வந்து சுகமாக்கும்படி கேட்கிறாங்க. அவங்களால கூடாமல் போயிடுச்சு. அப்ப திரும்ப இயேசு கிட்ட வந்து சொல்றாங்க, இயேசுவே உங்களுடைய சீசர்கள்ட்ட கேட்டோம், அவங்களுக்கு இது கூடாமல் போயிடுச்சு, என் பிள்ளைக்கு ஏதாவது ஒரு உதவி பண்ணுங்க இயேசுவே அப்படின்னு கேட்கிறாங்க. என்ன பிரச்சனை? தீயும் தண்ணீர்லையும் என் பிள்ளை அந்த அசுத்த ஆவி தள்ளி வருது. எங்கிட்ட தீய பார்த்தாலும் தீக்க விழுந்துடலாம், எங்கிட்ட தண்ணியை பார்த்தாலும் தண்ணிக்க விழுந்துடலாம். ஆண்டவரே, எப்படியாவது உதவி பண்ணுங்க ஆண்டவரே. உங்க சீசர்களால கூடாமல் போயிடுச்சு. இயேசு மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை செய்தார். நீ விசுவாசிச்சா அது நடக்கும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாமா, நல்லா நோட் பண்ணிக்கோங்க, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாமா. என்ன அசுத்த ஆவியின் போராட்டங்கள் நம்மளுடைய குடும்பத்தை சுற்றி சூழ்ந்திருந்தாலும் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாமா. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாமா. சீசர்களால் கூடாமல் போயிட்டு உண்மைதான். ஆம் ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன். அந்நேரமே அவன் விடுதலையை பெற்றுக்கொண்டான் என்று நாம் வாசிக்க முடியும். சீசர்களும் கேட்டார்கள்,
அந்த அந்த பிள்ளையுடைய பெற்றோர் கேட்கிறாங்க, ஆண்டவரே என்னுடைய அவிவிசுவாசம் நீங்க எனக்கு உதவி செய்தரணும். ஆமா உண்மைதான், நான் சீசர்கிட்ட போய் கேட்கும் பொழுது நடக்குமா நடக்காதான்னு தெரியல என்று போய் நின்னேன். என்னுடைய அவிவிசுவாசம் நீங்க எனக்கு உதவி செய்யணும். சர்ச்சுக்கு போறோம், இயேசு நம்பி அங்கே எங்கேயும் கோயிலுக்கு போறோம், ஆனா இயேசு மேல விசுவாசம் வைக்காம எங்க சுத்தினாலும் சரி அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. அதான் ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவர்கிட்ட அந்த பிள்ளையுடைய தகப்பன் கேட்கிற, ஆண்டவரே என் அவிவிசுவாசம் நீங்க எனக்கு உதவி செய்தாலும். பேதுரு சோதனைக்கு உட்படும் பொழுது, மத்த மார்க் சுவிசேஷத்துல நீங்க வாசிக்கும் பொழுது பேதுரு சோதனைக்கு உட்படும் பொழுது இயேசு சொன்ன ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், உன்னுடைய விசுவாசம் ஒளிந்து போகாதபடி நான் உனக்காக ஜெபம் பண்றேன், நான் உனக்காக வேண்டுதல் பண்றேன், உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி. எவ்வளவு பெரிய தேவனுடைய ஊழியக்காரங்க, ஆனா விசுவாசம் ஒளிந்து போகாதபடி இயேசு அவங்களுக்காக விண்ணப்பத்தை ஏறெடுத்தாராம். எனக்கு பிரியமானவர்களே, விசுவாசம் மிக 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 உண்மைதான். இயேசு நிறைய இடங்கள்ல அற்புதங்களை செய்யும் போது கேட்டாரு, நீ விசுவாசிக்கிறாயா, நீ விசுவாசிக்கிறாயா, நீ விசுவாசிக்கிறாயா? அந்த அற்புதம், இந்த அற்புதம், அங்க அற்புதம் எல்லாம் உண்மைதான், நீ விசுவாசிக்கிறாயா? கேட்ட அத்தனை பேரும் பதில் என்னங்க சொல்லலாம், ஆமா ஆண்டவரே விசுவாசிக்கிறேன். கேட்டுக்கொண்டிருக்கதானே சகோதர சகோதரி, இன்றைக்கு நீங்களும் சொல்லுங்க, ஆமா ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன், ஆமா ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன். ரட்சிப்புக்கு ஏதுவான விசுவாசம் உண்டு என்று சொல்லி ஆண்டவர் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் காணும் பொழுது நிச்சயமாகவே அவர் அற்புதத்தை அவர் செய்கிறவர். நம்முடைய விசுவாசமே நம்மை ரட்சிக்கும். நம்முடைய விசுவாசமே நாம் விரும்புகிறதை நமக்கு கொண்டு வந்து சேர்க்கும். விசுவாசமே சகல பயங்களில் இருந்து நம்மை விடுவிக்கும். விசுவாசம் நம்ம பெருக பண்ணுவோம். அவிவிசுவாசம் நீங்க இயேசுவிடம் மன்றாடும். என்னோட கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. அன்பின் பிதாவே, இந்த வேளையில வசனத்தை கேட்கிற எங்க மேல உடைய கிருபையின் கண்கள் இருக்கட்டும் அப்பா. நிறைய காரியத்துல எங்கிட்ட விசுவாசமே இல்லப்பா. ஏதோ இருக்கிறோம், வாழ்க்கையை ஓட்டலாம் சொல்லி. ஆனா ஒன்னப்பா, இன்னைக்கு நீங்க கூட பேசுனீங்க எபிரேயர் 11:6, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். ஆமாண்டவரே, உம்மை பிரியப்படுத்துவதற்கும் உம்மிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கும் அற்புதங்களை பெற்றுக்கொள்வதற்கும் நாங்கள் விரும்புகிறதை பெற்றுக்கொள்வதற்கும் எங்களை சுற்றிலும் இருக்கிற அந்தகார இருள்கள் பயங்கள் அகழ்வதற்கும் எங்களுக்கு விசுவாசத்தை பெருக பண்ணுங்கப்பா. விசுவாசத்தை பெருக பண்ணுங்கப்பா. எங்க அவிவிசுவாசம் நீங்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. நாங்க சுற்றிலும் இருக்கிற காரணங்களை பார்த்து உம்மை பின்பற்றாதபடி இயேசுவை பார்த்து பின்தொடர எங்களுக்கு உதவி செய்யும். உடைய வசனத்தை கேட்கிற ஒவ்வொருவதற்கும் அற்புதத்தை விரும்புகிற காரியத்தையும் வாய்க்கப்படும். நாமத்துக்கு மகிமை வரப்படும். இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பரலோக பிதாவே. ஆமென். Thank you so much. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.